2024 குரு 4க்கான 5ஆம் கட்ட அதாவது ஃபேஸ் 5 கவுன்சிலிங் இப்போ டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜேஏ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4, டைபிஸ்ட் 1, டைபிஸ்ட் 2, ஸ்டெனோடைபிஸ்ட் 1, ஸ்டெனோடைபிஸ்ட் 2, ஸ்டெனோடைபிஸ்ட் 3. இந்த கவுன்சிலிங்கை 1:3 ரேஷியோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் டேட் மே 5, அதாவது மே 5ஆம் தேதி. பாயிண்ட் நம்பர் 1ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜேஏ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4, டைபிஸ்ட் 1, டைபிஸ்ட் 2, ஸ்டெனோடைபிஸ்ட் 1, ஸ்டெனோடைபிஸ்ட் 2, ஸ்டெனோடைபிஸ்ட் 3. இதில் யார் யார் கவுன்சிலிங் வரணும் அவங்க ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யார் யார் அவங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னைக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஏப்ரல் 28லேருந்து மே 1க்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க டாக்குமெண்ட்டை ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டீங்க, நீங்கள் மறுபடியும் அப்லோட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமோ அவங்களுக்கு டிஎன்பிசி இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க, எஸ்எம்எஸ் அப்புறம் மெயிலும் கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண பிறகு அது முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு கவுன்சிலிங் மெமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். இந்த கவுன்சிலிங் லிஸ்டோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.